நீங்கள் வந்திருக்கிறது கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க் ஓவர் ஃபார் பிரின்றது தான் விளாட போகிறோம். இந்த கேம் வந்து ரோப்ளாக்ஸில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, அதனால தான் விளாண்டோம். இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்க் ஓவர் பண்ணிடுவோம். ஜம்ப்பாக போட்டால் செம்மையாக ஸ்பேஸ் பண்ணி செம்மையாக ஜம்ப் ஆகுறான். இப்போ வந்து போவோம். ஊடிண்டின்னு வேணாம், 600க்கு ஒன்று இருக்கு, இதை எடுத்துகிட்டு ஓடுவோம். 680க்கு ஒன்று இருக்குது, போய் எடுத்துகிட்டு போய் கீழே போய் வச்சுருவோம். அவ்வளோதானா? அதுக்குள்ளே ஓகே சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வந்து போய் வச்சுட்டுருவோம். இப்போ வச்சுட்டு 600 ஸ்டார்டிங்கில் நம்ம 1K பக்கத்துலேயே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அப்கிரேடை போடுவோம். ரோபாக்ஸ் கேட்குறாங்க. சரி, ஒரு ஸ்பின் ஒன்று இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். மியூலா, நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஏதாச்சும் கொடுப்பானுங்களே, அதை ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அப்கிரேடுக்கலாமாடா ரோபாக்ஸ் கேட்பீங்க. சரி போவோம். சரி, ஹோம் தொட்டேன். சாரி இதுலையாச்சும் குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஏதாச்சும் குரூப் வாங்கிக்கலான்னு பார்ப்போம். ரோபாக்ஸ் போங்கடா, டே லூஸுங்களா, ரொம்ப ரோபாக்ஸ் அலைகிறாங்க. சரி, இதே தொட முடியும். ஏன்னா குரூப் ரிவார்ட்ஸ் தான், அதான் குரூப் ரிவார்ட்ஸ். ப்ளீஸ் ஜாயின் அண்ட் லைக் அண்ட் இது என்னடா படிக்க கூட விட மாட்டேங்கிறீங்க. ஐயோ, உழுந்துக்கிட்டே இருக்கேன் கைஸ். இதில் ஒழுங்காகவே பார்க் ஓவர் பண்ண முடியல. இது நான் கொஞ்சம் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு பார்ட் 2 கண்டிப்பாக நான் போடுவேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்கிரேடு பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். அப்கிரேடு பண்ணால் செல்லா அப்கிரேடு எங்கடா இருக்குது கைஸ்? அப்கிரேட் எங்கே இருக்குன்னு தெரியல. இதுவா வீடு மாதிரி இருக்குது? இல்லை கைஸ், அங்கிட்ட அப்கிரேட் இருக்குது. 5K இது 1 ஸ்பின் 5K 10K கிட்ட கிடச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம போய் அப்கிரேடாக போடுவோம். இப்போ நம்ம 12K இருக்குது. இப்போ வந்து 11Kக்கு இங்கே ஒரு ஜம்ப்பாக போட்டுருவோம். அப்புறம் மேலே வந்து ஸ்பீடு ஒன்று அப்கிரேட் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஸ்பின்னில் வந்து நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போம். என்ன கிடைக்க போகுது? பூம்பரிட்டோ பொண்டிட்டோ கைஸ். நான் சத்தியமாக வந்து சும்மா தான் சொன்னேன் பொண்டிட்டோன்னு. கண்டிப்பாக அது எப்படி கிடச்சிச்சுன்னே தெரியல. இன்னொரு ஸ்பின் இருக்குது. அடுத்து என்ன கிடைக்க போகுது? மறுபடியும் பொண்டிட்டோ தான். இது எவ்வளோன்னு தெரில, பேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 1K கிட்டே இருக்கும். 1K இல்லைனா 2K கிட்டே இருக்கும். என்ன பேஸ் வேல்யூன்னு ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்கணுப்பா. இது வேறு ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ ப்ளேஸை கொடுத்துருவோம். 2.5K ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். ஓகே, இல்லை வைக்க முடியல. சரி, வச்சாச்சு. சரி, இப்போ அடுத்து இதுக்கு போக முடியுமான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் அப்கிரேடை போடுவோமா? இது வேணாம். சரி, இதுவே போதும். என்னடா 1 ரூபா பேச கூட விட மாட்டேங்கிறாங்க. இதில் பார்த்தீங்களா, சைடில் ரைட்டில் பாருங்கள் என்னென்ன லெவல்ஸ்லாம் இருக்குதுன்னு காமிக்கிறாங்க. இதையும் தாண்டி எப்படி இந்த கேமை உளுந்தே முடிச்சுடுவேன் போலையே. டைமே 2000 years later. எப்படியோ நான் மேலே வந்துட்டேன். ஒரு மணி நேரம் கழிச்சு வந்துட்டேன். இப்போ கீழே இருக்கிறது எப்படி மேலே போகிறதுன்னு பார்த்தா இந்த நிஞ்சா இடம் மாதிரி இருந்துச்சு. இதுலேருந்து ஜம்ப் பண்ண போமா, நான் கிஃப்ட்டு கிளைமா. ஐயோ, நமக்கு இது செட் ஆகாதுப்பா, இது செட் ஆகாது. வாயோ 75K 3 ஸ்பின்னா, எத்தனை ஸ்பின்னு வேறு தெரில நமக்கு. சரி, இப்போ காசை கிளைம் பண்ணால் எவ்வளோ இருக்குது? 765K கிட்ட இருக்குது. இப்போ வந்து கிளைம் பண்ணுவோம். கிளைம் பண்ணால் ரேர் லக்கி பிளாக்கா 3 லக்கி பிளாக் கிடச்சிருக்கு. இது என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. போடு வங்கியில், அடுத்த தூக்கி போடு, இன்னொன்னே தூக்கி போடும். எல்லாமே ஒரே லக்கி பிளாக் தான். ரேர் பீக்குஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து வேறு என்ன கிடச்சிருக்கு? பொண்டிட்டோ கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து ஆரங்கொட்டியான நசீனி கிடச்சிருக்கு. வேறு வந்து ஹோமுக்கு போயிடுவோம். இப்போ உங்கள்கிட்ட இதுக்கு போகணும், டெலிபோர்ட்டே ஆயிடுவோம். இப்போ போய் இதோட பேஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துருவோம். கோல்டன் மாதிரி இருக்குது, அதனால அதிகமாக தான் இருக்குது. எவ்வளோ ஆட்டிங்க 3Kனா இப்போ 3K. ஓகே, 3K பரவாயில்ல. இப்போ போய் வச்சுருவோம். இப்போ இது வந்து 5K சூப்பரு. இது கண்டிப்பாக 12K கிட்ட. எவ்வளோ 5K
5K தான் கிடைக்கும். நான் ஸ்டார்டிங்கே டக்குன்னு 5K இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். 5Kவா எவ்வளோன்னு நான் சரியாக பார்க்கல. சரி இப்போ வந்து இது வந்துடுவோம். இது வந்து கொஞ்சம் அப்கிரேடை போட்டுட்டு போவோன்னு இருக்கேன். 1 மில்லியன் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஜம்ப்பு தான் கைஸ் நமக்கு தேவை மெயினாக. அதனால் ஜம்ப்பை கொஞ்சம் அப்கிரேடை போட்டுருவோம். கேரி ஒன்று போட்டுருவோம். கேரி நமக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் வேறு என்ன பண்ணுறது, வேறு வந்து ஸ்பின் போட்டால் என்ன ஆகுது, 7 ஸ்பின் இருக்குது. 8 ஸ்பின்னிக்கிட்ட ஓகே. இப்போ 500K கிடச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு ஸ்பின்னாக போடுறா. இன்னொரு ஸ்பின் இன்னும் 6 ஸ்பின் இருக்குது கைஸ் நமக்கு. இப்போ வந்து இதில் என்ன கிடைக்க போகுது, என்னது ரஜாவல் ஜாயினிங். ஓகே ஃப்ரெண்டுக்கு ஓகே. போம்ரிட்டோ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 2 மில்லியன் கிடச்சிருக்கு நமக்கு. 2 மில்லியனு 2.5 மில்லியன் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ. போம்ரிட்டோவே கிடச்சிட்டு இருக்கு எப்போ பார்த்தாலும். இதையும் போய் வச்சுருவோம் நம்ம பேஸில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன, இப்போ வந்து 500K ஓகே. 1 மில்லியன் கிடச்சிருக்கோம். 3 மில்லியன் கரெக்டாக சொன்னேன். முன்னாடியே ஒரு 500K, இப்போ ஒரு 500K 1 மில்லியன் வச்சுருவோம். ஒரு டுங்டுங்ஸ் ஒரு 8%. கோயிஸ் இது பேஸ் வேலையே 1 மில்லியன் கிட்டே இருக்கும் போல். போம்பரிட்டிவே 25%, அதுவே 1K. இப்போ டுங் சவுரு எவ்வளோ 8%. அப்போ எவ்வளோ காசாக இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இன்னும் ஸ்பின் இருக்கா. 1 மில்லியனுக்கு ஒரு அப்கிரேடை போட்டுட்டு மேலே ஒரு ஸ்பீடை ஒன்று அப்கிரேட் பண்ணிடுவோம். ஸ்பீடு நமக்கு முக்கியம் கிடையாது, ஜம்ப்பு தான் முக்கியம். இப்போ வந்து போவோம். ஸ்பின் இருக்கா, இன்னும் ஸ்பின்லாம் கிடையாது நினைக்கிறேன். அவ்வளோ முடிஞ்சிச்சு. இப்போ வந்து டுங் சவுரு தான் கைஸ் 1 மில்லியன் நினைக்கிறேன். போய் ஃபஸ்ட்டு டுங் சவுரு வைக்கணும். லவாக்காலாம் இருக்குது, லவாக்கா சட்டுன்னு நீத்தாலாம் வந்து போய் டுங் சவுரு எவ்வளோ மில்லியன் இருக்க போதுன்னு தெரில. எவ்வளோ மில்லியனு என்னடா வைக்கவே முடியல. எவ்வளோவா இருக்கு, 25 தான். எனக்கு மனசே கேட்கல. எனக்கு 25 ரூபா வச்சு எதாவது நான் பண்ணுறது. ஏண்டா உங்களுக்கு கேம் உருவாக்குனீங்க, ஒரு நாலேஜோட உருவாக்குது இல்லையாடா இது 25%. ஆனால் அது 8. இந்த வீடியோ அதோட முடிச்சுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டுருங்க. நம்ம 1K அடிக்க இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. அப்புறம் என்ன, பாய் கைஸ்.